ஐயையோ! மீண்டும் மீண்டுமா? இப்படி வந்து சொல்ற மாரி தான் ராஜஸ்தான் இந்த சீசன்ல எப்படி நெறைய மேட்ச் ஜெயிக்க வேண்டிய மேட்ச் தோத்தாங்களோ, அதே மாரி இன்னைக்கு பஞ்சாப் கிட்டயும் தோத்துட்டு வந்து நிக்கிறாங்க. இன்னைக்கு பஞ்சாப்க்கும் ராஜஸ்தானுக்கும் நடந்த மேட்ச்ல பஞ்சாப் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி சூப்பரான பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ குடுத்து 219 ரன் வந்து எடுத்தாங்க. இந்த ஒரு ஸ்கோர பார்த்தோனே நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்டின்னா, எப்பா இது ஒரு டஃப்பான டார்கெட் தான் இல்லைன்னு சொல்லல. இருந்தாலும் ராஜஸ்தான் வந்து டஃப் குடுப்பாங்க. அவங்களோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் சூப்பரா இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து எதிர்பார்த்தோம். நம்ம எதிர்பார்த்த மாரி எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலும், வைபவ் சூரியவன்சியும் ஒரு சூப்பரான வெறித்தனமான ஆட்டத்த வந்து ஆரம்பிச்சாங்க. எங்களோட அடி ஒண்ணொண்ணு இடி மாரி இருக்கும் அப்படின்னு 2 பேருமே நல்ல ஒரு இன்னிங்ஸ் வந்து குடுத்தாங்க. இதுலயும் சூரியவன்சி மனுஷன் அதிரடினா அதிரடி. இன்னைக்கு பட்டைய கிளப்பிட்டாருங்க. அதனால இன்னைக்கு ராஜஸ்தான் வந்து 5 ஓவர்லயே 75 ரன் வந்து எடுத்தாங்க. இத வந்து பார்த்தோனே, இவங்களோட இன்னிங்ஸ் அப்படியே கொஞ்ச நேரம் கன்டின்யூ ஆனா போதும். சூப்பரா வந்து ராஜஸ்தான் இந்த மேட்ச வின் பண்ணிருவாங்க அப்படின்னு தாங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அப்பதாங்க பிரார் வந்து நான் அவ்வளோ ஈஸியா விட்டுருவேனா அப்படின்னு சொல்லிட்டு சூரியவன்சியோட விக்கெட் வந்து எடுத்தாரு. சூரியவன்சி அவுட் ஆனதுக்கப்புறம் ஜெய்ஸ்வால் நல்ல ஒரு இன்னிங்ஸ குடுத்து, அவர் ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு அசத்துனாரு. சரி அவரோட இன்னிங்ஸ் கன்டின்யூ ஆகும். அவர் அப்படி அப்படியே அதிரடியா விளையாட ஆரம்பிப்பாருன்னு நெனைக்கும்போது, அவரும் பிராரோட பால்ல அவுட் ஆயிட்டாரு. 2 விக்கெட் போனதுக்கு அப்புறம் கூட ராஜஸ்தான் மேல ஒரு நம்பிக்கை தாங்க வந்திருந்துச்சு. என்னதான் 2 விக்கெட் போனாலும் 100 ரன்னுக்கு மேல ராஜஸ்தான் வந்து எடுத்துட்டாங்க. பின்னாடி வர பேட்ஸ்மேன்ஸ் யாராவது சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா, கண்டிப்பா ராஜஸ்தான் இந்த மேட்சை ஈஸியா வின் பண்ணிருவாங்க அப்படின்னு தாங்க நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அப்பதாங்க ராஜஸ்தானுக்கு வினையே ஆரம்பமாச்சு. பின்னாடி வந்த பேட்ஸ்மேன்ஸ் யாருமே உருப்படியா வந்து விளையாடல. சஞ்சு சாம்சன் கொஞ்ச நேரம் நின்று விளையாண்டாரு. அவரும் ஒரு கட்டத்துல அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் ரியான் பராகும் வந்தவொடனே நடைய கட்டிட்டாருங்க. அப்புறம் துருஜுரலும் ஹெட்மேரும் நின்று விளையாண்டாங்க. இவங்களாவது ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் போடுவாங்கன்னு பார்த்தா ஹெட்மேரும் வந்து அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் துருஜுரல் மட்டும் நின்று போராடி பார்த்தாருங்க. அவர்னாலையும் ஒன்றும் பண்ண முடியல. அவரும் கடைசியில் வந்து அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் ராஜஸ்தான்னால 20 ஓவர் முடிவில் 209 ரன்னு தாங்க எடுக்க முடிஞ்சுச்சு. இதனால இந்த மேட்சை பஞ்சாப் வந்து 10 ரன் வித்தியாசத்தில் வின் பண்ணிட்டாங்க. உண்மையிலே ராஜஸ்தானை என்னதான் சொல்றதோ தெரிலங்க. இதெல்லாம் அழகா ஜெயிக்க வேண்டிய மேட்ச். ஏன்னா ஓப்பனிங் பேட்ஸ்மேன் சூப்பரா அழகா லட்டு மாதிரி மேட்சை வந்து செட் பண்ணி கொடுத்தாங்க. பின்னாடி வந்த பேட்ஸ்மேன்ஸ் வந்து நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஈஸியா ராஜஸ்தான் இந்த மேட்சை வந்து வின் பண்ணிருப்பாங்க. ஆனா பாருங்க இப்ப ஜெயிக்க வேண்டிய மேட்சை வந்து தோத்துட்டு வந்து நிக்கிறாங்க. ராஜஸ்தானை பொறுத்த வரைக்கும் இந்த சீசன்ல இது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 4-5 மேட்ச் வந்து பண்ணிருப்பாங்க. சேசிங்ல சொதப்பி சொதப்பியே இந்த மாதிரி வந்து தோத்துட்டு வந்து நிக்கிறாங்க. எப்பதான் இந்த விஷயத்த வந்து திருத்திக்க போறாங்களோ தெரியல. இப்ப ஜெயிக்க வேண்டிய மேட்சை கரெக்டா ராஜஸ்தான் ஜெயிச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்நேரம் ராஜஸ்தான் வந்து ஆளா பிளே ஆஃப்க்கு கூட போயிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு மேட்சையும் தோத்துட்டு வந்து மோசமான சுச்சுவேஷன்ல ராஜஸ்தான் வந்து இருக்காங்க. இன்னைக்கு ராஜஸ்தான் தோத்தனால அவங்க கவலைப்படுறாங்களோ இல்லையோ, மும்பை மாதிரி பிளே ஆஃப்க்கு போட்டி போடுற டீம் பயங்கரமா கவலைப்படுவாங்க. ஏன்னா இன்னைக்கு பஞ்சாப் தோத்துருந்தாங்க அப்படின்னா மற்ற டீம் எல்லாம் கொஞ்சம் ஹாப்பியா வந்து இருந்திருப்பாங்க. இப்போ வந்து பஞ்சாப் ஜெயிச்சனால அவங்களோட பிளே ஆஃப் வாய்ப்பு வந்து கொஞ்சம் உறுதியாயிருச்சு. இதனால மற்ற டீம் எல்லாருமே கொஞ்சம் சோகத்துல வந்து இருப்பாங்க. இனிமேல் வரப்போற மேட்ச்ல எந்தெந்த டீம் வின் பண்ணி பிளே ஆஃப்க்கு போறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.